வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதே போல் ஒரு மசாலா ஐட்டத்தை போட்டுக்கிட்டு அது கூட 1 கிலோ வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வந்து அதை வதக்குங்க. நல்லா வதங்கினதும் தக்காளி ஆட் பண்ணிக்கிங்க. தக்காளி ஆட் பண்ணி இதையும் சேர்த்து நல்லா அந்த வெங்காயம் வதங்குற மாரி கிரேவியாக நல்லா வதக்கணும். இதை நல்லா ஒரு மூடி விட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் இதை குக் பண்ணுங்க. ஒரு 10 முட்டையை வேக வச்சுட்டா ஒரு ஆள் தான் சாப்பிட போகிறோம். அதை நல்லா நாட்டு முட்டை வெந்துட்டு இருக்கு. நல்லா தக்காளி வதங்கணும். அது கூட புதினா கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கிங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. அது கூட தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கிங்க. ஒரு பவுலில் ரெட் சில்லி, ரெண்டு ஸ்பூனு ரெட் சில்லி, 1 ஸ்பூனு சிக்கன் மசாலா, சிக்கன் பிரியாணி மசாலா, ஒரு 2 ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா, ஒரு கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதை அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இந்த மசாலாவோட நல்லா சேருங்க. நல்லா தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் தயிர் எடுத்துக்குங்க. தயிர் எடுத்து இதில் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணி நல்லா சிக்கனோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா சிக்கன் வந்து சாஃப்டாக ஆகும். இப்போது இந்த சிக்கன் வந்து இந்த மசாலா கூட நல்லா வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா குக் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த சிக்கன் வந்து இந்த மசாலாவோட சேர்ந்து சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக வரும். ஒரு 6 கிளாஸ் வந்து பாசுமதி ரைஸை எடுத்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் வந்து நல்லா குக் ஆகிட்டுருக்கு. இந்த கப்பால் 6 கிளாஸ் ரைஸ் போட்டேன். 6 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிங்க. ரெண்டு
3 4 5 5 1 6 6 6 1 ஒரு 7 வாட்டர் 7 கப்பு வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதால் ஒரு 7 கப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். 6க்கு 7 யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது தண்ணி கொதிக்கிற முந்தம் ஊற வச்ச பாசிமதி ரைஸை ஆட் பண்ணிக்கோங்க. இதை லைட்டாக அப்படியே அரிசி உடையக்கூடாது, லைட்டாக கிண்டி விடுங்க. இப்போது மூடி விட்டுறலாம். வாட்டர்லாம் நல்லா ட்ரை ஆகும், அது வரைக்கும் இதை குக் பண்ணுங்க. நல்லா வாட்ரு இதை போல் ட்ரை ஆகிடும். இப்போ லைட்டாக இதை பிரட்டிக்கிங்க. தோசைக்கல்ல சூடு பண்ணி வச்சுருக்கேன். அது கூட லைட்டாக கரம் மசாலா, ஃபைனலாக கொஞ்சம் சிக்கன் மசாலா, பிரியாணி மசாலா லைட்டாக போட்டுக்குங்க. புதினா, கொத்தமல்லி தழை லாஸ்ட்டாக லைட்டாக ஆட் பண்ணிக்கிங்க. இப்போது இதை மூடி விட்டு தம் பண்ணிடலாம். அதை தம் பண்ணி எடுத்த பிறகு சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி.